சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி இதுபோன்ற நிலைப்பாடு எடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கான பலவீனத்தை இது வெளிப்படுத்துவதாகத்தான் அமையும். வெற்றியோ தோல்வியோ அதை எதிர்கொள்வதுதான் அதிமுகவுக்கு உள்ள சிறப்பு. ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலையும் அவர்கள் புறக்கணித்தார்கள். இப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலையும் புறக்கணிக்கிறார்கள். இது மறைமுகமாக பிஜேபியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒத்துழைப்பதாக அமையும். பிஜேபி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாங்களே இரண்டாவது பெரிய சக்தி என்று காட்டிக்கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்கிறது. பிஜேபி அங்கே நேரடியாக வேட்பாளரை நிறுத்தினாலும் அல்லது பிஜேபி ஆதரவோடு நிறுத்தப்படுகிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக அமையும் அதிமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பயன் தராது. அதிமுக மீது மக்கள் கொண்டிருக்கிற அந்த நன்மதிப்பு, அந்த இமேஜ் கடுமையாக பாதிக்கப்படும். இதை அவர்கள் ஏன் எடுத்தார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. இது அதிமுகவினுடைய சரிவுக்கான ஒரு புள்ளியாக இது அமையும். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதுதான் நாட்டுக்கு நல்லது.